இதுதான் ஆபீஸாங்க? ஆமாமா, இந்த ஆபீஸ் தான். அண்ணா வாங்கண்ணா. வாரம்பா. எங்க உங்களோட ஓனர்? உள்ள இருக்காருங்கண்ணா, ஆபீஸ் ரூம்ல. மீட் பண்ணணுமே அந்த வீட்டு விஷயமா. அண்ணா உள்ள இருக்காங்க, இருங்க போய் கூப்பிட்டு வரேன். ஓகேப்பா. அண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா, நான் வந்துடுறேன். லிங்கம் அங்க சேர் இருக்காங்க, உட்காரு போ. இருக்கட்டும், நான் நினைக்கிறேன். கால் வலின்னு சொல்லுவ, உட்காந்துக்கோ. இருக்கட்டும், அதான் இப்போ வந்துருவாங்கல்ல, அது ஒரு பிரச்சனை இல்ல. அண்ணா உள்ளே வரலாமா? உள்ளதான் வந்துட்டல, அப்புறம் என்ன கேள்வி? வா. உள்ள வரதுக்கு முன்னாடி தான் கதவை தட்டணும். உள்ள வந்துட்டு கதவை தட்டக்கூடாதுடா. என்னை கலாய்க்கிறது போது இருக்கட்டும்னா அழகனே வந்திருக்காரு, உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க. அழகனா வா. சரி, அந்த டாக்குமெண்ட்ரா. எந்த டாக்குமெண்ட்? என் வீட்டு டாக்குமெண்ட் தான். அடகு எதுவும் வச்சிருக்கீங்க? வாய கலராத, போய் எடுத்துட்டு வா போ. ஐயோ அண்ணா, ஏய் சந்தோஷோட வீட்டு டாக்குமெண்ட்ரா, ஏன்டா எனக்கு கத்த விடுற? போடா போய் எடுத்துட்டு வாடா. ஜெய் மண்டைய குழப்பறாருப்பா. அது எடு இது எடுன்னு. இந்த தத்தி பையனை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியலப்பா, நம்மள படுத்துறான் பாட்டா. அண்ணா இதுவானா? அதேதான் குடு. வெளியேற்றவங்களுக்கு காஃபி தண்ணி ஏதாவது குடுத்தியாடா? சொல்லவே இல்ல. ஐயோ மங்குடி பையனை, எல்லாத்தையும் சொல்லிதான் செய்வியா? உனக்கே அறிவு இருக்குதானே, யோசிச்சு செய்ய மாட்டியா? அவங்களும் எதுவும் கேட்கலனே, அதனாலதானே. ஐய தத்தி பையனை, இன்னைக்கு உனக்கு என்னடா ஆச்சு? மண்டை முனை வேலை செய்ய மாட்டேங்குது. ஆணி எடுத்து ஒரு அடி அடிச்சேன்னு வையே, எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குறியா? ஓடிட்டியா? நானும் இந்த ஊர்ல தான் இருக்கேன், எனக்கு கூட இந்த மாதிரி வீடு விக்கிற இடம்லாம் தெரியாது. பாருங்க எங்க இருந்து எங்க வந்து கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு. ஒரு உதவின்னு கேட்டா நம்ம என்ன செய்யவா மாட்டோம்? அதான் நான் அப்பயும் கேக்குறேன், ஹாஸ்பிட்டல்ல வச்சு காசு இருக்காப்பா, நான் காசு கொடுக்க நம்ப வந்திருக்கேன் அப்படின்னதுக்கு கூட வேண்டாம், நாங்க பாத்துக்கிட்டோம்னு எந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்காங்கன்னு பாருங்க. இவரு ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தாரு, நம்ம ஒரு வீடு வாங்கி தரணும், மகாவுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும்னு. இப்ப அவங்க விட நம்ம வாங்கி கொடுப்போம்னு நினைச்சு கூட பாக்கல. அண்ணே வாங்கனே. வந்தாச்சுப்பா. சேர்ல உட்காராத விட்டு நின்னுட்டு இருக்கீங்க. இருக்கிறது 2 சேரு, அதுல எப்படி உட்கார முடியும்? ஏண்டா அவங்களுக்கு உட்காரத்துக்கு சேர் கூட எடுத்து போடலையா? வந்தது வராதுமா உங்களை பாக்கணும் நாங்கனே, அதனால அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேனே, அதெல்லாம் யோசிக்கலனே. இப்பயே கண்ண கட்டுது. உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் கூட வச்சிருந்தேன்னு வச்சுக்கவே, சீக்கிரம் துண்டா போட்டுட்டு போகணும்டா. நீங்க துண்டா போடுங்க, வேற எதை வேணாலும் போடுங்க, இப்ப எங்களுக்கு பத்திரத்தை கொடுங்க. சரிங்கக்கா, இந்தாங்கண்ணே. இதுதான் வீட்டோட பத்திரமா? ஆமாண்ணே. என்னமா பாரு, நமக்கெல்லாம் சொந்த வீட்டை விட்டுவிட்டு இங்க வரும்போதே அம்பிட்டு கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த வீட்டை விற்க கூடாதுன்னு நம்மளாம் வச்சிருக்கோம். இவங்க கஷ்டத்துக்கு அடுத்தவங்க கிட்ட காசு கேட்டா மான மறுவாத போயிடும்னு சொல்லி அந்த கஷ்டத்தோட கஷ்டமா வீட்டை வித்திருக்காங்க. என்ன பண்றது இவங்களையெல்லாம்? இந்தா லிங்கம் புடி. சரிப்பா, நான் சொன்னபடி இதுல அவங்க எத்தனை லட்சம் வாங்கினாங்க உங்ககிட்ட? 5 லட்சமே. இந்த வீட்டை 10 லட்சத்துக்கு விக்கிறேன்னு சொன்னல, அந்த 10 லட்சம் இதுல இருக்கு. இந்த அப்படி. ஐயோ அண்ணே, மத்தவங்க கிட்ட இருந்தா கூட நான் அப்படி கமிஷன் ரெடி பண்ணேன், உங்ககிட்ட எல்லாம் அப்படி இருக்க முடியாதுனே. இந்தாங்கண்ணே எடுத்துக்கோங்கண்ணே, 5 லட்சம் போதுனே. ஏனே வர ஸ்ரீதேவியை விடுறீங்க? விடாதீங்கண்ணே, புடிச்சு அமுக்குங்க. ஏற்கனவே எங்களுக்கு கூலி பாக்கி இருக்கு, இதை மட்டும் புடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 2 மாச கூலியும் மொத்தமா கொடுத்துடலானே. ஏனே உண்மையதானே சொல்றேன், வேண்டாம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இதுதான் சாக்குன்னு காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 4 பேத்துக்கு கூலி கொடுக்க வேண்டியது நீங்க தான். அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. வேண்டாம் நோண்டான்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு வேணாட்டி பரவாயில்ல, எங்களுக்கு கொடுங்க, நாங்க வாங்கிட்டு போறோம். செஞ்சாலும் செய்வடா. ஏப்பா வேற எதுவும் பத்திரம் எதுவும் இல்ல? எல்லா பத்திரமும் கொடுத்துட்டீங்க தானே? எல்லாமே கொடுத்தாச்சுனே. நீங்க வேணா சைன் போட்டுட்டு வாங்கிக்கோங்கண்ணே. ஏன்னா நீங்களும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன், எதுவும் இல்ல வைக்கல அப்படின்ற மாதிரி பேச்சு வந்துடக்கூடாதுல, அதுக்காக சொல்றேன். சரிப்பா கூடு, நான் கையெழுத்து போட்டுறேன், இவங்க சாட்சி கையெழுத்து போட்டுருவாங்க. சரிங்கண்ணே, இந்த பாண்ட் எடுத்துட்டு சொல்றேன். அதை எடுத்துட்டு வரப்படா. ஹால்ல புள்ள பாட்டுக்கு தூங்குது, ஆளையே காணோம். எல்லாம் எங்கிட்டு போனாங்க? பின்னாடிதான் வர சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, மணி ஆகி போச்சுல டெலிவரிக்கு, அதனால. மகா எம்மாடி, மகா மகா எம்மாடி, பெரியம்மா. ஆமா ஆமா பெரியம்மா தான், வாங்க. பின்னாடிதான் இருக்காங்க, இந்த வந்துருவாங்க. வாங்க பெரியம்மா, வாங்க பெரியம்மா. அப்பா சித்தி, வாங்க சித்தி. வாங்கண்ணே, வாங்க நீ வாங்க. வரது இருக்கட்டும், எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி இங்கதான் அண்ணி. இங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அது பெரியம்மா, அந்த வீடு கொஞ்சம் சரியில்லை பெரியம்மா. அதுவும் இல்லாம பாப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அப்புறம் குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை எல்லாம் நான் பிரிஞ்சு, அப்புறம் அண்ணி எல்லாம் பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டே இருக்கா. அதனாலதான் சரின்னு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நாங்க இங்க வாடகை வீட்டுல வந்திருக்கோம். உண்மையா அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படிதானே? ஆமா அண்ணி, நாங்க எதுக்கு போய் சொல்ல போறோம், நெசமான வாடகைக்கு விட்டுருக்கோம். அதே வீட்டுல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து குடும்பத்துல பிரச்சனை வருது, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் அண்ணி வாடகைக்கு விட்டுருக்கோம். அரஞ்சேன்னு வைங்க 2 பேத்தையும். அண்ணி உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியாமா? அண்ணா அது இப்படி தூரம் வக்கனையே பேசிட்டு இருக்கீங்களே, இது என்னது? வீட்டு பத்திரம். இந்த பத்திரம் எப்படி எங்க கிட்ட வந்துச்சு? இது யார் வீட்டு பத்திரம்? அது
அது வந்துனே என்ன வந்து போய் வீட்டை வித்துப்புட்டு அந்த காசை வச்சு பிள்ளைக்கு செலவு பார்த்துருக்கீங்க. நான் அத்தனை தடவை கேட்டேன்ல, காசுக்கு கஷ்டப்படாதீங்க, நான் என்ன பண்ணாலும் தரேன்னு சொன்னா இல்லையாமா? அங்க ஆஸ்பத்திரியில வந்து கடனை கடந்தனே ஒவ்வொரு தடவையும் சொன்னேன்ல, உங்க பெரியப்பா தாரேன்னாரு. தாரேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, முதல்ல புள்ள உசுரை காப்பாத்துவோம் அப்படின்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். இதை நீங்க ஏற்பாடு பண்ண லட்சமா? வாழ்ற வீட்டை போய் வித்துப்பிட்டு உன் புருஷன் இதை கட்டுறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்ட, அப்படி மொத்தத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ணி அது அண்ணின்னு ஒன்னி எல்லாம் வேண்டாமா. நீ உண்மையா அண்ணின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை என்கிட்ட சொல்லியிருப்பல்ல. நீ எப்படிமா நினைப்ப? உங்க அண்ணி பத்திரகாளியாச்சு, நான் யாரு? என்கிட்ட சொன்னா உங்க முத்து குறைஞ்சு போயிரும்ல. ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கஷ்டப்படுத்த வேணாம்தான். சரி நீ விடுமா. ஏமா மகாராணி, உனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல? இதுதான் நீ பெரியப்பான்னு கூப்பிடுறதுக்கு இது? இல்ல பெரியம்மா, சொந்த அப்பா கிட்டேயே 10 ரூபா கேட்கறதுக்கு அவ்வளவு சங்கடம். இதுல வேற நீங்க தம்பியையும் பாத்துக்கிறீங்க. இதுல நானும் வந்து உங்களை கஷ்டப்படுத்த வேணான்னு தான். உங்களை எல்லாம் பத்திரகாளி யாரை நம்பி விட்டுட்டு போனேன்? என்ன நம்பி விட்டுட்டு போனேன்? அப்புறம் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அப்புறம் யார் பாப்பா? நான் தான் செய்யணும். ஒழுங்கு மரியாதையா இதெல்லாம் பொட்டி படிக்கல எடுத்துட்டு உங்க சொந்த வீட்டுக்கு போறீங்க, இல்லன்னா அடி உதச்சு போடுவேன் எல்லாத்தையும். நீ அந்த வீட 5 லட்சத்துக்கு வித்துட்டோங்க. நீ 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் வாங்கிட்டேமா, போதுமாமா? இப்ப அந்த வீட்டுக்கு நீங்க போறீங்களாமா? அண்ணே நெசமாவா சொல்றீங்க? இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடு பார்க்கணும்ட்டு வீடு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த புரோக்கர் இந்த வீட்டை காட்டணும்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டை வாங்கி கொடுத்துடணும்னு தான் இன்னைக்கு எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இதுல என் காசு மட்டும் இல்ல, லிங்கத்தோட காசும் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். எனக்கு ஒரு 3 டேஸாக உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்கிறதுனால ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் ஒர்க்னாலையுமே வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் என்னால் வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. டைமிங்குமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் அப்லோட் பண்ணுறேன். அது எனக்குமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களும் வந்துட்டு மிஸ் பண்ணுவாங்கன்ற காரணத்துக்காக தான் இந்த டைமிங்கில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னை மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் சரியானதுக்கப்புறம் ரெகுலராக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூ சீரீஸ் வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காகவும் நிறைய ஒர்க் இருக்குது. நம்ம உடன்பிறப்பு சீரீஸுமே வந்து 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நியூவாக வந்து நிறைய கண்டென்ட் கொண்டு வரலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம நியூ சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளை மற்றொரு எபிசோடோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பத்திரகாளி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்.